Hello friends, welcome to Nellai Samayal. நாம் இன்னைக்கு breakfast recipe தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய். 1 டீஸ்பூன் sugar சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ தோசை வாத்தரலாம். இந்த மாதிரி சின்னதாக தோசை விட்டுக்கோங்க. சுற்றி எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. தோசை மாவு இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், 2 பக்கமும் வெந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.